நான் கண்டிப்பா சப்போர்ட் தான், அதுல ஒன்னும் டவுட் இல்ல. அது ஹிந்தி தெரியாது போடாக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா விஜய்க்கு சப்போர்ட் தான், அதுல ஒன்னும் டவுட் கிடையாது. ஒரு எங்க ஒரு ரசிகையா நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வருஷத்து ரசிகைன்னு தான் சொல்லணும். ஸோ ஐ ரியலி அந்த ஒரு நான் வளர்ற ஸ்டேஜ்ல, நான் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல ஹி வாஸ் ஆல்சோ க்ரோயிங். ஸோ ஒரு பாண்டிங் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஒரு லவ் கண்டிப்பா வந்து என்னைக்குமே இருக்கும். இங்கதாங்க இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கிறேன், வேற எங்க போறேன் நான். குரேஷ் ஜி வந்து இத்தனால வந்து குரல் கொடுக்கவே இல்லை. இத்தனைக்கு அவர் மீடியா கேட்கும் போது கூட அவர் பதில் சொல்லல. அவர் தனியா ஒரு யூடியூப்ல தனியா பேசுறாரு. இது மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்கல, நாங்க இருந்தோன்ட்டு. எனக்கு பிரியங்கா பேசினாங்க, அவங்க இங்க இல்ல, கண்ட்ரில இல்ல, அவங்க வந்து அயர்லாந்துல அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. நானுமே வந்து குக் வித் கோமாளிக்கு அப்புறம் சரி, பிக் பாஸ்க்கு அப்புறமும் சரி, இமிடியேட்டா அப்ராட் தான் போனேன். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வேற. இங்க ஒரு பிரபலமானவங்க செலிபிரிட்டி வந்து ஒரு சென்னை சிட்டில வந்து எங்கேயுமே நம்மளால போக முடியாது, செல்ஃபிஸ் கொடுத்துட்டு இதுதான் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரீடம் இருக்காது. அதனால அந்த பொண்ணு பிளான் பண்ணி முன்னாடியே டிக்கெட்டை போட்டு அது போயிருக்கு. அப்படி அழுகுது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட வலி தெரியலன்னா அப்போ நம்ம பொண்ணா இருந்து பிரயோஜனமே கிடையாது. அது அவ்வளோ அழுகுது, ஃபேமிலி அவ்வளோ கோத்ரூ பண்றாங்கக்கா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, நீங்க வேணா கேட்டு பாருங்கக்கா, அந்த மாதிரி கிடையாதுக்கா. நான் சொன்னேன், இது கேட்கறதுக்கே எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நடந்துருச்சு. பட் இவ்வளோ டேமேஜ் எதுக்கு? ஒரு சின்ன ஒரு சண்டை 2 பேர் போட்டுக்கிட்டதுக்கு புருஷனை இழுக்கிறாங்க, டைவர்ஸ் இழுக்கிறாங்க. அவங்க என்ன அந்த கம்பெனில யாரோட இருந்தாங்கன்றாங்க. அப்படி யாரும் இல்ல அந்த கம்பெனில. உண்மையா எனக்கு தெரியும், எல்லாரையுமே எனக்கு தெரியும். இவங்க யார பத்தி பேசுறாங்களோ எனக்கு தெரியல. தப்பா இருக்குங்க, இவங்களே குடுக்கறாங்க. இது எப்படி இருக்குன்னா, உண்மையா சொல்றேன், இந்த ஈவன் திஸ் இப்போ ஹேமா கமிட்டி இங்க வந்து இப்போ எடுத்திருக்காங்க, ரோஹிணி மேடம் எடுத்திருக்காங்க. கரெக்டான ஒரு ஆக்ஷன் இமிடியேட்டா எடுத்தாங்க. ஒரு பத்திரிகையாளர் அவங்க பேசினதுக்கு ஐ ரியலி சல்யூட் ஹர். ஏன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து கரெக்டா பண்ணணும் சில விஷயங்கள். அதே மாதிரி சும்மா மீடியால போயிட்டு இந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, அந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, இவங்க யாருங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? எனக்கு புரியலையே. அப்போ நாங்க வந்து இமிடியேட்டா இப்போ இவரோட கேரக்டர் இப்படிதாங்க, அவர் இப்படிதான் கூப்பிடுவாருன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா? இப்போ பெண்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா, ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மீடியால நடக்கிற விஷயங்கள்.